வணக்கம். இது ப்ளூ ஸ்டாரு மேக்மெட்ன்ற பிராண்டு. ப்ளூ ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா எல்சி கம்ப்ளைண்ட். அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா எல்சி கம்ப்ளைண்ட் வருது. நாங்கள் எல்சினா கம்ப்ரஸ் ஸ்டார்ட் ஆஃப் ஃபெயிலியர், கம்ப்ரஸ் அவுட் ஆஃப் ஸ்டெப் வோல்ட்னு சொன்னாங்க. பட் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா E6 வர ஆரம்பிச்சிருச்சு. E6 வந்து கம்யூனிகேஷன் எரர். என்னென்னா அவுட்டோர் வந்து 300 வோல்ட் தான் வருது. இந்த ட்ரைவ் வோல்ட் வரல. ஸ்டார்ட் அப் வோல்ட் எதுவுமே வரல. 15 வோல்ட், 12 வோல்ட், 3.3 வோல்ட் எதுவுமே வரல. என்னென்னா இந்த மாஸ்பெட்ஸை இந்த இருக்க இந்த ட்ரைவ் ஐசியில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வரல. இது 300 வோல்ட் இந்த காயிலோட வந்து நிற்கிது. காயில் இந்த பக்கம் வரல. காயிலும் கண்டினியூட்டி பார்த்தா இதுதான் ட்ரைவ் காயிலும் பார்த்தீங்கன்னா இதுவும் கண்டினியூட்டி வரணும். ஸோ இது வரைக்கும் 300 வோல்ட் வருது. இந்த இடத்துல தான் ஐஸ் இருக்குது. இது வரைக்கும் 300 வோல்ட் வருது. ஃபுல்லாக லெட்டு போட்டு அப்ளை பண்ணிட்டு செக் பண்ணுறோம் ஒரு வாட்டி. த்ரீ ஹண்ட்ரட் வோல்ட் வருது. சரிங்களா? பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 12 வோல்ட் அவுட்டு. 12 வோல்ட் அவுட் வரல. த்ரீ 3.3 வரல. 3.3ல 1. இல்லை மில்லி வோல்ட்டில் காட்டுது, வரல. இதே மாதிரி 15 வோல்ட்டும் வரல. இதே மாதிரி காயிலுக்கு வர ட்ரைவ் வோல்ட்டு இந்த பக்கம் வரலையா? இந்த பக்கம் 300 வோல்ட் வருது. இந்த காயில் வந்து இது ரெண்டு தான் வெண்டிங்கு. சரிங்களா? இது வந்து ப்ரைமரி வெண்டிங்கு. ப்ரைமரி வெண்டிங்லேயும் இந்த பக்கம் கண்டினியூட்டி வரல. ஸோ இந்த இடத்துல தான் ஐசி போட்டிருக்கான். ஐசிக்கு வர கண்டினியூட்டி ட்ரெயின் சோர்ஸே வரல. ட்ரெயின் சோர்ஸ் வரும்போது இந்த காயிலை ரிமூவ் பண்ணி செக் பண்ணிடலாம். இது E6 எரர் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது முடிச்சுட்டு L5 அந்த எல்சி எரர் சொல்லியிருக்காங்க. எல்சி எரர் கம்ப்ரஸ் மாஸ்பெட்லாம் செக் பண்ணிட்டு நல்லா தான் இருக்குது. IGBT எதுவுமே ஸ்டார்ட் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த எரரும் எல்சியோட எரரும் இதில் சேர்த்து பார்க்க போகிறோம். இது என்னென்னா இப்போ வரும்போது எதனா கீழே போட்டு இந்த டிரைவ் காயில் இந்த காயில் எதனா கட் ஆகிருக்க சான்சஸ். செகண்டரி வெண்டிங்கு, இது ப்ரைமரி வெண்டிங்கு. காயிலே உள்ள பர்ன் ஆகிட்டுருக்கு. வேறு தெரியுதுங்களா? உள்ளே வெடிச்சிருக்கு போல். செகண்டரி லைனும் வரல, செகண்டரி கண்டினியூட்டியும் வரல, ப்ரைமரி லைனும் வரல. ஸோ இங்கே மொத்தமாக வெடிச்சிருக்கு. ஸோ அவன் டேமேஜ் பண்ணல. இப்படி வருது அப்படின்னா இந்த சைடு வெடிச்சிருக்கு. டயோடு எல்லாமே செக் பண்ணிட்டு நல்லா தான் இருக்குது. காயில் ஏன் அடிச்சிருக்கு, இல்லை ஏன்னா குத்தி விட்ருக்காங்களா? ஒரு சில கடைகளில் இங்கே அப்படியும் பண்ணுவாங்க. ஏன்னா இது வேறு யார்கிட்டயும் போயிட்டு தான் வந்திருக்கு. இது மெயினாக நம்ம வீடியோ எடுக்க காரணமே இந்த மாதிரி எங்கன்னா போயிட்டு வந்தது நம்ம டைரெக்டாக அப்படியே எடுத்தோம்னா வச்சுக்கோங்க, நம்ம எதை பண்ண மாதிரி அதாகிடும். நம்பவும் மாட்டேன்றாங்க டெக்னீஷியன். பார்த்தீங்களா? ஃபுல் டேமேஜ். மொத்தம் இந்த காயில் E6 எரர் இல்லை. இப்போ அவங்க சொன்ன எரர் தான் பார்க்கணும். பட் இதை ரெட்டிஃபை பண்ணால் தான் அதை பார்க்க முடியும். ஒரு கண்டினியூட்டி வரல பாருங்கள். செகண்டரி லைன் இது எல்லாமே கண்டினியூட்டி காட்டணும். செகண்டரி லைனில் ப்ரைமரி போனது ஓகே, செகண்டரியும் வரலையே. இதே காயில் ஒன்று வேறு காயில் வேறு போர்ட்லேருந்து எடுத்துருக்கேன். இது கண்டினியூட்டி கட்டுதா? இந்த கண்டினியூட்டி தான் வரல. இது இங்கே குத்தி விட்டுருக்கானா? இந்த காயில் போட்டு ஆன் பண்ணோம்னா நமக்கு அடுத்த எரர் காமிச்ச ஆரம்பிச்சிடும். இந்த லைன் எதனா மாறி இருக்கா, இல்லை கண்டக்டர்ன்றதை பார்ப்போம். இது கம்யூனிகேஷன் லைனு 1 2 3வது ஒயரு சிக்னலு.
ரவுண்டு 3.3 வரணும். 3.3 18 வோல்ட்டு, 15 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 10 வோல்ட்டு வருது. இங்கே ஐபிஎம்மில் ஐபிஎம்க்கு 300 வோல்ட் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 15 வோல்ட்டு போட்டிருக்காங்க. இதில் 15 வோல்ட் வரணும். 2 பின் இருக்கா, 15 வோல்ட் வருது. அதே மாதிரி இந்த 2வது பின்னு F1 போட்டிருக்கு பாருங்க, ஃபால்ட் அவுட் பின்னு. அதுக்கு மைக்ரோ கண்ட்ரோல் என்ன வேல்யூவோ அந்த வோல்ட் மைக்ரோ கண்ட்ரோலுக்கு வரணும். த்ரீ 3.3 அதுவும் வருது. ஸோ ஃபால்ட் அவுட் வோல்ட்டும் வருது, 15 வோல்ட்டும் வருது, 300 வோல்ட்டும் வருது. ஆனால் எடுக்கல, கம்யூனிகேஷன் எரர் போகுது. எரர் கோடு போயிடுச்சு. 2 டைம் பிளிங்கிங், அது கம்யூனிகேஷன் எரர்ஸ், E6 எரர் போகுது. E6 வந்துடுச்சு. ஸோ இது ஃபுல்லாக ஆட்டோ கப்ளரு. இந்த E6 ரிலேட்டட் என்னென்ன கம்ப்ளைண்ட் வருமோ அது எல்லாமே இப்போ செக் பண்ண ஆரம்பிக்கும். பிளாக் நியூட்ரலு, ப்ளூ நியூட்ரலு, இதில் பிளாக் நியூட்ரலு கரெக்டாக தான் எடுத்து வந்திருக்கோம். சரியா? ஸோ நியூட்ரலு இப்போ லைன் மாறி இருந்தாலும் E6 எரர் போகும். நியூட்ரலு, இது சிக்னல் லைன் போய்ட்டு இந்த ட்ரைவ் காலையில் போய்ட்டு இங்கே ஒரு டைவோர்ட் சர்க்யூட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இங்கே 2 ஆட்டோ கப்ளர் 2 டிரான்சிஸ்டர் வச்சு ஸ்விட்ச் பண்ணுது. ஐசிலேருந்து வோல்ட் வருது. ஆட்டோ கப்ளருக்கு வர வோல்ட் எல்லாம் கரெக்டாக வருதா அப்படி நான் சீரிஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இது சென்டரு, இது வந்து ரிசீவருக்கு வந்து இந்த சைடு இருந்தால் ஆட்டோ கப்ளர் வோல்ட் வரணும். இது இன்டோர்லேருந்து வருது. இன்னும் வரல இந்த ஆட்டோ கப்ளருக்கு. இது 1.1, இது சென்டரு. ஸோ அவுட்டோர்லேருந்து கம்யூனிகேஷன் வோல்ட்டு வந்துட்டு தான் இருக்குது. இது ரிசீவர் சைடு. இங்கே மினிமம் ஒரு 5 வோல்ட் 3 வோல்ட் எதனா ஒரு வோல்ட் இருந்தால் தான் அதை அது சுவிட்ச் பண்ணணும். அதை வச்சு தான் அந்த ஆட்டோ கப்ளர் கட் ஆகிறத வச்சு அந்த போட்டோ ப்ளஸ் சிக்னல் ரிசீவ் ஆகும். ஸோ இந்த சைடு வோல்ட்டே இல்லை. அது மாதிரி இது வந்து ரிசீவர் சைடு 600 மில்லிவோல்ட் நிற்குது. ஸோ இந்த சைடு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அவுட்டோரில் கரெக்டாக தான் இருக்குது. இது சென்டர் சைடு. இந்த சைடு ஒரு வோல்ட் வரணும், அதுவும் வரல.
அது என்ன பண்ணி வச்சிருக்கானு புரியலையே. 23 வோல்ட் வருது. நார்மலாக இந்த காயிலெலாம் போகவே போகாது. இந்த காயிலெலாம் ஒன் சைடு கண்டினியூட்டி வரலன்னா இது பண்ணிடுறாங்க மட்டும் தெரியுது. இப்போது இந்த ஆட்டோ கப்ளர் ஒர்க் ஆகிறது பார்த்திங்கன்னா இதில் தான் 28 வோல்ட் வருது. அந்த 28 வோல்ட்டு ஒரு சைடு டிரைவ் போட்டு இந்த ஆட்டோ கப்ளர் வோல்ட்டாக போய்டும். இந்த காயிலில் வெயிண்டிங் அடிச்சு ஒரு டைவோல்ட் மாதிரி எடுத்து ஒரு வெயிண்டிங் வோல்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அதுதான் வந்து இந்த ஆட்டோ கப்ளரோட ஒர்க்கிங்க்கு வந்து கிரவுண்டாக யூஸ் ஆகும். ஸோ இந்த காயிலில் ஒரு கண்டினியூட்டி வருது, இந்த சைடு கண்டினியூட்டி வரல. இந்த சைடு கண்டினியூட்டி வரலன்னும் போது நம்ம ஆட்டோ கப்ளருக்கு வோல்ட் வராது தான். சரிங்க, வரல. இந்த காயிலெலாம் போக வாய்ப்பே இல்லை. எதுனா இதெல்லாம் போகவே சான்ஸே இல்லை. இது வரைக்கும் இந்த மாதிரி காயிலில் நம்ம மாற்றினதே கிடையாது. இங்கே கட்டாக இருக்கு பாருங்கள் ட்ராக்கு. வோல்ட்டெல்லாம் கரெக்டாக வருதா பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ கப்ளருக்கு ஒரு 700 மில்லி வோல்ட்டு வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ஃபீட்பேக்கு எடுக்குது. சரிங்களா. இந்த இதுக்கு ஒரு 12 வோல்ட்டு அது மாதிரி இதுவும் வேரி ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ E6 எரர் வராது. இப்போ என்ன எரர் வருது பார்ப்போமா. ஒயர் மாட்டிக்கினுக்குது. கரெக்டாக வச்சு போடும். அதான் பட்டன் ஷார்ட் ஆகிடும் ஐபிஎம். ஓகே, ஆன் ஆகிடுச்சு. ஃபேன் மோட்டர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கம்யூனிகேஷன் செக் பண்ணுவோமா. இப்போது நியூட்ரலுக்கும் கம்யூனிகேஷன் லைன் வச்சா இந்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கணும் வோல்ட்டு. ஸோ இப்படி இருந்தால் தான் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக ஆகுதுன்னு அர்த்தம். அப்புறம் வேரி ஆகிட்டே இருக்கா. நான் ப்ரோப் வந்து நியூட்ரலுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் கரெக்டான கம்யூனிகேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இன்னொன்று நம்ம விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 4 ஜீனர் டையோடு வரணும். சரிங்களா. 4 ஜீனர் டையோடு எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ப்ளஸ் இந்த ஐபிஎம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க லெட்டு போட்டு. ஸோ இங்கே வந்து ஜீனர் டையோடு வரணும். 4 ஜீனர் டையோடு எடுத்துகிட்டு இங்கே ஷார்ட் பண்ணி விட்ருக்கானுங்க. நமக்கு வந்தது இப்போது P7 எரர். P7 ஐபிஎம் ஃபால்ட்டுன்னு காட்ட எரர் காட்டுது. ஸோ இங்கே ஃபுல்லாகவே ஷார்ட் வச்சுருக்கான். இது எதுக்கு ஜீனர் எடுத்துருக்கானுங்கன்னு தெரியல. இவன் என்ன ஃபால்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணாங்கன்னு புரியல. ஏன் இதை ஷார்ட் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. ஐபிஎம் ஃபால்ட்னா ஐபிஎம் மாற்றணும். அதை விட்டு ஏன் இதை ஷார்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான்னு தெரியல. ஒருவேளை வேறு எதுனா P7 எரர் வந்திருக்கும், இல்லாட்டி கம்யூனிகேஷன் எரர் வந்திருக்கும். கொண்டு போய் கொடுத்துருப்பானுங்க.
கம்யூனிகேஷன் எரர் பார்க்க தெரியாமல் இங்கெல்லாம் போட்டு இதெல்லாம் நோண்டி வச்சுருக்கானுன்னு நினைக்கிறேன். இங்கே 1 2 3 4 ஜெனர் டையோடு எடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 15 வோல்ட் ஜெனர் டையோடு. இது வந்து செக் பண்ணோம். இது எல்லாமே 15 வோல்ட் ஜெனர் டையோடு தான் வரும். மேபி இந்த ஜீனர்லாம் எடுத்து விட்ருக்காங்க. இதை வரை ஷார்ட் பண்ணி விட்ருக்காங்க. நீ ஜீனர் எடுத்தால் கூட எடுத்துக்கோ, இதை ஏன் ஷார்ட் பண்ண தெரியல. லெட்டு போட்டு பைபாஸ் பண்ணியிருக்கான். இதுக்குலாம் இதெல்லாம் பைபாஸ் பண்ணிங்க. இந்த ஜீனர் எதுக்கு எடுத்து விட்டான்னு தெரியல. 4 ஜீனர் எடுத்து விட்ருக்கான். எனக்கு தெரிஞ்சு இது கம்யூனிகேஷன் எரர் தான் வந்திருக்கும். எனக்கு தெரியாமல் இதெல்லாம் நோண்டிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இதை எடுத்து விட்டு ஆன் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஜீனர் எல்லாமே ஆன் பண்ணலாம். நான் இந்த டெர்மினல் செக் பண்ண வேலை செக் பண்ணியிருந்தா கரெக்டாக சொல்லிட்டுருப்பேன். சரி பார்த்துக்கோங்க மக்களே. சென்னையில் நீங்கள் எங்கே இருக்குன்னா போர்டு கொடுங்க, இவ்வளோ வேலை பார்ப்பாங்க. ரெடியாக பண்ண முடியலன்னா கண்டம் பண்ணி தான் கொடுக்குறானுங்க போர்டு. உஷாராக பாருங்க. 15 வோல்ட்டே ஸ்டார்ட் பண்ணல. 15 வோல்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் அங்கே. ஜீனர் இல்லாமலே ஆன் ஆகும். சரிங்களா, அது சேஃப்டி தான் ஜீனரு. பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுன்னா நான் இது வரைக்கும் நான் ஒரு டவுட்டில் ஏதாவது டெக்னீஷியன் தான் குத்திருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன். தெரியாமல் என்ன குத்திருப்பான், இல்லை டிக்கியில் போட்டனால ஆயிருக்கும்னு நினச்சேன். கடையில் போய் தான் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் போர்டே ரிட்டர்ன் பண்ணுறப்போ இல்லை எடுக்க மாட்டேன். டைம் லாஸ் இதெல்லாம் உட்காந்துட்டு. லாஸ்ட்டில் நம்ம இவ்வளோ பண்ணாலும் லாஸ்ட்டில் வந்து உஷாராக பாருங்க. இந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இந்த டயோட இது ஆல்ரெடி இதுலேயே வந்து 15 வோல்ட் அந்த ஜீனர் டயோடு தான் ஷார்ட் இருந்தது. இது எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு பார்ப்போம். பெயின் எடுக்கலைன்னா ஐபிஎம் தான் ஃபால்ட்டு. ஐபிஎம் ஃபால்ட்டுக்கு ஏன்னா ஷார்ட் பண்ணியிருக்கான். ஷார்ட் ஆகிட்டுருக்கோம். ஐபிஎம் தான் மாட்டோம். இது கம்ப்ரேட்டர் ஐசி. ஓகேங்களா, அந்த கம்ப்ரேட்டர் ஐசி இந்த செக்ஷனில் வர எதனா ரெசிஸ்டன்ஸோ இல்லை இந்த டைவர்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இதுதான் ஐபிஎம் செக்ஷன் ஃபால்ட் வந்தது. எல்சிக்கு வந்து கம்ப்ரேட் ஸ்டார்ட் அப் எரர் சொல்லுது. அதாவது என்ன, கம்ப்ரஸர் ஒரு செகண்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஆஃப் ஆகுது. ஒரு அந்த ஸ்பாட்டில் ஆஃப் ஆகுது. ஸோ அதுக்கு இந்த செக்ஷனில் இது எடுத்து வாங்கினோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த 3 ஸ்டண்ட் ரெசிஸ்டன்ஸு.
இந்த ஸ்டண்ட் அதையும் செக் பண்ணி ட்ராக் பண்ணி வந்தால் இந்த மைக்ரோ கண்ட்ரோலுக்கு வர அந்த ஸ்டண்ட்டு இந்த ஃபீட்பேக் வர லைனில் செக் பண்ணோம்னா இந்த கம்ப்ரேட்டர் ஐசி இங்கேருந்து தான் ஃபீட்பேக் பண்ணும். இந்த மைக்ரோ கண்ட்ரோல்லேருந்து தான் ஃபீட்பேக் கொடுக்கணும், கம்ப்ரேட்டர் ஐசி ஆன் பண்ணுங்கள் ஆஃப் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு. ஸோ அவங்க இந்த லைனை இந்த கம்ப்ரேட்டர் ஐசி ட்ராக் பண்ணி வந்தோம்னா இங்கே அது வர லைனில் இந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் எதனா ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா பிஎஃப்சி சர்க்யூட்டில் பாருங்கள், இதுக்கு ஒரு மாதிரி பல்ச்சாக உப்பன மாதிரி தெரியுதான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வோல்ட்டும் பார்த்தீங்கன்னா 300 வோல்ட்டு தான் வருது. 330 வரணும் இது, ஏன்னா இது ரியாக்டர் காயிலாம் பெரிய காயில் வச்சு ஐபிஎம் ரிமூவ் பண்ணியாச்சு. இது ஓல்டு ஐபிஎம்மு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் என்ன நம்பர் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 41560B2. ஸோ நம்மகிட்ட இருக்க ஐபிஎம் பார்த்தீங்கன்னா 4206F2 இருக்குது. ஸோ இது சேம் தான், மேட்ச் ஆகும். போட்டு பார்த்துட்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம். தேங்க்யூ. இது பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து டெஸ்டிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரேட்டர் ஐசி 2 ஐசி இருக்குது பாருங்கள். இதில் பின் நம்பர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட்டு டைவோல்ட் வரணும். சரிங்களா, அது வராமல் இருந்தது. அது இந்த கம்ப்ரேட்டர் ஐசி தான் ஃபால்ட் இருந்தது, அது மாற்றிருக்கேன். சரிங்களா, அந்த ஒரு 1.5 வரும் டைவோல்ட். கம்ப்ரஸர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து என்னென்னா ஹீட் சிங் பண்ண ரொம்ப நேரம் ரன் பண்ணக்கூடாது, அதனால் எடுத்துட்றேன். இதில் ப்ராப்ளம் இதுதான், ரிசால்வ் ஆகிடுச்சு. இந்த கம்ப்ரேட்டர் ஐசி மாற்றிருக்கேன், 2 ஐசி, இங்கே 2 ஐசி கம்ப்ரேட்டர் ஐசி எடுத்து மாற்றிருக்கேன். இது இந்த காயிலெல்லாம் இவங்க குத்தி விட்டது. சரியா, ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னா கம்ப்ரேட்டர் ஐசி, இந்த ஐபிஎம் ஃபால்ட்டு. ஐபிஎம் நம்மக்கிட்ட இருந்தது ஒன்று போட்டிருக்கேன். இதில் இருந்த ஐபிஎம்மை எடுத்துகிட்டேன். நம்மக்கிட்ட இருந்த வேறு ஐபிஎம் போட்டிருக்கேன், அது இப்போ கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஐபிஎம் ப்ளஸ் கம்ப்ரேட்டர் ஐசி மாற்றிருக்கேன். ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சு ஹீட் சிங்லாம் போட்டு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிட்டு அப்புறமா ஒரு வாட்டி ஆன் பண்ணி பேக் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம். ரேட்டில் கிளம்புனா போகிறான் ஸ்டை. ரேட்டில் கிளம்புனா போகிறான், ஆனால் பசங்க ரிப்பீட் போக மாட்டான். சார் ரெடி ஆயிடுச்சு.